என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. பர் ஹெட்டுக்கு இங்கே 10 rupees. வீடியோ கேமராலாம் கொண்டு வந்தீங்கன்னா 50 rupees. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம மோயர் பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே பைசன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸோ அங்கே தெரியுது, அங்கே அந்த பிளேஸில் தொப்பி தூக்கி போட்டிங்கன்னா திரும்பி வராது இப்போதைக்கு. ஓகே, ஆளையும் தூக்கி போட்டாலும் வராது, கேஸ் மட்டும் வந்துடும். ஓகே ஓகே, மேக் சென்ஸ். ஓகே, இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. மேலே ஏற போகிறோம் நாங்கள். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அதாவது நண்பர்களே, இப்போ என்ன சின்ன இறக்கிட்டான்டா. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? சரிண்ணே, வீடியோ எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப். கட்டைக்கு நிதி தாண்டா, சும்மா ஒரே கட்டை வச்சு கேட்பறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஆச்சுனாக்கா அடுத்த படத்துக்கு நீங்கள் தான் கதாநாயகி. ஆயிரம் அவ்வளோ ஏறி கேட்பறது. எவ்வளோ எடுக்கணும்? கேமரா யூஸ் பண்ண 50 ரூபா கேட்டாங்கன்னா அவன் தெரிஞ்சுலைங்க. ஃபோன் தான்டா அது. பைஸ் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா? நேற்றுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருப்பேன், நீ இதை ஃபோன் எடுத்துல விடான்னு சொல்லிட்டேன். ஓகே, இதான் பைன் ஃபாரஸ்ட்டு. மலரே நின்னேன்னு ஒரு பாட்டு வருவாங்களே, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இதை பார்த்தா. இந்த நிவின் பால் நீ நானும் வந்துருக்க கூடாது அதுக்கு. ஓகே, நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன். பாய். நான் போகலடா. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். நான்லாம் போகல. நோ 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 நோ. ஹவு மச்? புரிய எனக்கு ஹவு மச்? எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு என்னோட கேங் அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாங்க.
இந்த இது ஏன் பைன் ட்ரீன்னு சொல்கிறாங்க யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை பைன்னா என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக பைன்னா பெரம்பா? பெரம்பு பெரம்பு. ஆக்சுவலாக எல்லா மரத்துலேயும் இந்த ஒரு பசை மாதிரி வரும்ல, இல்லை அது லப்பர் மரம் தானே சொல்லுவாங்க. கரெக்ட். இதுக்கு தான் ஒரு கைடு வேணுங்கிறது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இதுவும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பைன் ட்ரீனா என்ன. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இப்போ கண்டென்ட் என்னன்னு வச்சுக்குவேன். இப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம் ரேண்டமாக. சாம்பிளுக்கு வந்து இப்போ நீ வாவேன். பைன் ட்ரீன் என்னன்னு தெரியுமா? சரி, நீ போயிருங்க. இப்போ அடுத்தவர் நம்ம கேட்க போகிறோம். இப்போ வந்து பைன் ட்ரீன் என்னன்னு தெரியுமா? என்னாச்சுன்னா இப்போ ஒரு குறைஞ்ச கிளாஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் 10 ரூபா. அங்கே கேமரா கொண்டு போனால் எவ்வளோ டிக்கெட்டு? 50 ரூபா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கேமரா கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? சரி. நீங்கள் ஒரு டிக்கெட் எடுங்க, கேமராவுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. உள்ளே போங்க. ஃபோட்டோன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ கேட்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஒரே ஒரு பிரிண்டர் உங்கள் காரில் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு இந்த கார் நம்பர் சொல்லி அந்த காரில் போனீங்கன்னா பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிரிண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு 50 ரூபாயாச்சும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேராச்சும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா? எடுக்க மாட்டாங்களா? 5000 பர் டே டர்ன் ஓவர். யார் பண்ணீங்கனாலும் சரி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பை. கடைசி வரைக்கும் பைன் ட்ரீக்கான விளக்கம் என்னன்னு தெரியல. ஸோ எடிட்டில் என்ன கௌதம்? ஆமாம், போர்ட்லேயுமே சரியாக இன்ஃபர்மேஷன் இல்லை. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு விழிப்புணர்வு யூகேர்லேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. அப்புறம் ஸோ எடிட்டில் வந்து நான் அதை ஆட் பண்ணணும். என்ன கொஞ்ச நேரம் வச்சு நானே கூகுளில் படிச்சேன். ஓகே. ஓகே, அடுத்து நம்ம இந்த பள்ளத்துலேருந்து எப்படி கார் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கௌதம் கமான்ரா. உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்ல போகிறேன். குணா குகை நம்ம அங்கேயே குணா குகை வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதை வந்து டெவில்ஸ் கிச்சன் போட்டிருப்பாங்க. கரெக்ட்? குணா குகையோட ஆக்சுவல் நேம் வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்லியிருப்பாங்க. குணா படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குகைகளை வந்துட்டு கமல் வந்து ஆக்சுவலாக குக்கிங் பண்ணிட்டு இருப்பார். அவர் தான் டெவிலா, அதுதான் கிச்சனா. ஸோ டெவில்ஸ் கிச்சன். ஒருத்தன் வந்தாலே விழுந்து வச்சுருவானுங்க. இதுங்க எத்தனை பேர் இருக்கானுங்களே. சுபாஷே ஜூஸ் அடிக்கடா. ஆக்சுவலாக இப்போ படத்தில் காட்டின இதுவும் வேறையா? ஓ இல்லை, வெளியே இருக்கும்ல, வெளியே ஒரு பார்க் மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஆகாவலி கூட காப்பாற்றாம போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பானே. உயிருக்கு போராடி கரெக்ட் சிவா, உயிருக்கு போராடிருப்பா, வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு எக்ஸ்கியூஸ். ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சரி நான் ஷாக் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்து ஷாக் ஆகிடுறேன். எவ்வளோ நல்ல சுபாஷா, அவினாஷா, அடிப்பொலியான
வர போடா என்னடா வேணும் உனக்கு போடா போச்சு அவனா உழுந்துட்டான்னு நினைக்கிறேன் கத்துறானுங்க எல்லாம் ஏய் சரண் மூஷட்ரா glitch in the matrix ஓகே ஓடு it's content 2